காரைக்குடியின் மண்ணின் மைந்தன், மக்களின் மனதில் குடிகொண்ட தீரன், கல் நெஞ்சம் இல்லா மனிதன், மங்காத புகழ் கொண்ட அமைச்சன் டாக்டர் டி.கே. பிரபு. புகழ் நிறைந்த காரைக்குடி மண்ணில் 1985 மே 16 நாள் பிறந்தார் டாக்டர் டி.கே. பிரபு. சிறு வயதிலிருந்தே பிறந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய துடிப்புடன் இருந்தவர். அதற்கு முக்கிய காரணம் ஒரு வரலாறு என்றே சொல்லலாம். 1942 ஆண்டு தேவக்கோட்டை மண்ணில் நடந்த ஆகஸ்ட் புரட்சியில் இந்தியாவில் முதன்முறையாக சிறை உடைப்பு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதை செய்தவரில் ஒருவர் தியாகி செல்லத்துரை அவர்கள். அவரின் இந்த போராட்டத்தால் அன்றிருந்த ஆங்கிலேய அரசு இவரை கண்டவுடன் சுட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. பின்னர் 5 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையாக கழித்து மீண்டும் 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு மீண்டும் தனது சொந்த மண்ணில் கால் வைத்தார் தியாகி செல்லதுரை. பின்னர் இவர்தான் காரைக்குடி தேவக்கோட்டை இரண்டும் கலந்திருந்த திருவாடனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட தியாகி செல்லதுரை அவர்களின் கொல்லு பேரன்தான் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். இவரின் தந்தையாரான துரை கருணாநிதி அவர்களும் தனது 17 வயதிலேயே இந்திய கப்பற்படையில் சேர்ந்து 15 ஆண்டுகள் பணியாற்றியவராவார். இத்தகைய பாரம்பரியமும் தியாக உணர்வு மிக்க குடும்பத்தில் இருந்து வந்த டாக்டர் டி.கே. பிரபு தனது பட்டப்படிப்பாக பல் அறுவை சிகிச்சை, இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பையும் பின்னர் அறிவியலில் முதுகலை படித்தவர். தான் படித்தது ஜெர்மனியாக இருந்தாலும் தன்னுடைய இந்த ஜென்மம் தன் மக்களுக்கு என காரைக்குடியில் தன் சொந்த பல் மருத்துவமனையான பிரபு டென்டல் என்ற பல் மருத்துவமனையை துவங்கினார். மேலும் உதவி நாடி வரும் மக்களுக்கு இல்லை என்று கூறாமல் உணவு, உடை, கல்வி என பல விடயங்களில் அள்ளி கொடுத்து அரவணைத்து பசுமை மரத்த ஆணி போல் அன்பாகவும் ஆழமாகவும் மக்களின் நெஞ்சங்களில் பதிந்து போனார். பின்னர் தான் செய்த பணிகள் மேலும் சீர்மிகு தொடர வேண்டும் என நினைத்த டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் குடிகொண்டுள்ள தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்கள் துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து களப்பணியாற்றினார். பின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் குறைகளை கேட்டறிந்து குறை தீர்ப்பேன் என வாக்கு கொடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மக்களின் பேராதரவுடன் வென்று தற்போது இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக மிகவும் சீரான வகையில் சேவையாற்றி வருகிறார் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். அவ்வாறாக பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப கைக்குடி என்னும் ஊரில் தேர்தல் பரப்புரையில் மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கேட்ட சாலை வசதியை தேர்தலில் வென்ற அடுத்த நாளே சென்று செயல்படுத்தினார் அமைச்சரான டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். அதேபோல் பாவாசி என்னும் ஊரில் பல வருடங்களாக மக்களுக்கு இருந்த குடிநீர் பிரச்சனையை சரிபார்த்து அமைச்சராகி 20வது நாளில் தண்ணீர் வரும்படி வழிவகை செய்தார். காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருக்கும் குடிநீர் மற்றும் கழிவறை சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு அதை ஒரு வாரத்தில் சரி செய்யுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தனது பிறந்த நாளான மே 16 அன்று காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் அருகே மக்களுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்தார். துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகளான துப்புரவு கருவிகள் மற்றும் அது சார்ந்த விடயங்களை கேட்டறிந்து சரிபார்த்தார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்தார். இரத்த தானம், அன்னதானம் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகளை சிறப்பாக செய்து வருகிறார். மேலும் சிறப்பாக கூற வேண்டுமென்றால் காரைக்குடியில் பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தனாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக மாறிய முதல் மனிதராகவும் திகழ்கிறார். இதன் பிறகு காரைக்குடி மாநகராட்சியையும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளையும் தமிழ்நாட்டையும் தனது பதவியை பயன்படுத்தி இன்னும் சிறப்பாக கல்வியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும் சீரான இயற்கை வளங்களையும் உருவாக்கி சிறப்பிக்குமாறு எங்கள் இயற்கை வளங்கள் துறை அமைச்சரான டாக்டர் டி.கே. பிரபு அவர்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்,
ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் ஒரு சிறந்த தொடக்கத்தை ஏற்படுத்தி சரியான வழியில் மக்கள் மனதில் என்றும் இடம்பெற்ற பேரன்பும் பணிவும் கொண்ட எங்கள் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் நம் அமைச்சர் நமது பெருமை என்பதில் காரைக்குடி தொழில் வணிகக் கழகம் என்றும் பெருமை கொள்கிறது.